வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வீரமணி. 3 நாள் பயணமாக குஜராத் மாநிலம் சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி பயணத்தின் கடைசி நாளான இன்று 7வது தேசிய வனவிலங்கு வாரிய கூட்டத்திற்கு தலைமை தாங்க உள்ளார். தொடர்ந்து சுமார் 2927 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ப்ராஜெக்ட் லைன் திட்டத்தையும் பிரதமர் திரு மோடி தொடக்கி வைக்க உள்ளார். உலக வனவிலங்கு தினம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 3ஆம் தேதி கொண்டாடப்பட்டு வருகிறது. கடந்த 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 20ஆம் தேதி நடைபெற்ற ஐநா பொதுசபை கூட்டத்தில் மார்ச் 3ஆம் தேதியை உலக வனவிலங்கு தினமாக அனுசரிக்க முடிவு எடுக்கப்பட்டது. வனவிலங்குகள் மற்றும் வனத்தில் உள்ள தாவரங்களை பாதுகாப்பது, அவற்றின் முக்கியத்துவம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்துவது இந்நாளின் முக்கிய நோக்கமாகும். புதுச்சேரி எல்லைப்பிள்ளை சாவடி ராஜீவ்காந்தி அரசு பெண்கள் மற்றும் குழந்தைகள் மருத்துவமனையில் புதிய MRI ஸ்கேன் எந்திரத்தை துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காலை மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்க உள்ளார். புதுச்சேரி அரசு கூட்டுறவுத்துறை சார்பில் கருவடிக்குப்பம் காமராசர் மணிமண்டபத்தில் இன்று மாலை நடைபெறவுள்ள பணி ஆணை வழங்கும் விழாவில் துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் கலந்து கொண்டு இளநிலை ஆய்வாளர்களுக்கு பணி ஆணை மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்க உள்ளார். புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் +2 பொதுத் தேர்வுகள் இன்று தொடங்கி வரும் 27ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. தேர்வு எழுத வரும் மாணவர்கள் மொபைல் போன் உள்ளிட்ட தகவல் தொடர்பு சாதனங்கள் கொண்டுவர தடை செய்யப்பட்டுள்ளது. தேர்வுக்கூட அனுமதிச் சீட்டு இல்லாத மாணவர்கள் எக்காரணத்தை கொண்டும் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார்கள். கொல்கத்தாவில் உள்ள விவேகானந்தா யுப பாரதி கிரீரங்கன் மைதானத்தில் ஈஸ்ட் பெங்கால் பெங்களூரு FC அணிகளுக்கு இடையே நேற்றிரவு நடைபெற்ற இந்தியன் சூப்பர் லீக் கால்பந்து போட்டி டிராவில் முடிவடைந்தது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.